எங்களுக்கும் எனக்கு மாலை வணக்கம். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன் வந்து ஒரு 1961 ஜீவா அவர்களால் உருவாக்கப்பட்டது. அதுக்கப்புறம் தொடர்ச்சி அவங்க அந்த காலங்களே வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இப்படி அவங்க வழி வழியாக அதுக்கப்புறம் அந்த இயக்கத்தில் வர்றாங்க. குறிப்பாக வந்து தூத்துக்குடி மையமாக வச்சு நிறைய படைப்பாளர்கள் உருவாக்கின ஊருன்னு சொல்லலாம். இதில் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம். கரிசல் எழுத்தாளர்கள் வந்து நிறையா சாகித்ய அகாடமி வாங்கின எழுத்தாளர்களும் கரிசல் பேர் தான் அதிகமாக இருக்காங்க. அது உருவாக்கின பெரும் பங்கு வந்து கலை இலக்கிய பெருமனத்தை சாரும். துவக்க காலங்களில் வந்து அந்த இயக்கம் வந்து இருந்த அளவுக்கு இடையிலே ரொம்ப தொய்வு ஏற்பட்டுருச்சு. அது நம்ம தோழமை நம்ம இப்போ மாரிமுத்து தோழர் மாதிரி ஆட்களால் இன்னைக்கு பலவெடி கிளம்பியிருக்கு. அது மாதிரி எழுத்தாளர்கள் பொன்னீலன், சிவசுப்பிரமணியன், இப்படியான தி.க. சிவசங்கரன், இப்படி நிறைய படைப்பாளர்களை உருவாக்கின ஊருன்னு சொல்லலாம் நம்ம தூத்துக்குடியை. ஆனால் அது போல இதுவும் ஒரு அந்த மாதிரியான வேலைகளை நம்ம செய்யறதுக்கான திட்டமிடலோடு இது இருக்கும்னு நான் நம்புகிறேன். ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இந்த கவியரங்கம் அப்படிங்கிறது வந்து எப்படி இந்த பொது உடைமைக்கு இது மாநிலம் முழுக்க நடக்கு, எல்லா மாவட்டத்திலுமே நடக்கு. அதை முதன்மையாக வச்சு நம்ம மாவட்டத்தில் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு இதை செய்கிறோம். ரெண்டாவது இந்த கவிஞர்கள் கலந்து கொள்ள கவிஞர்களுக்கும் அல்லது ஆர்வலருக்கும் என்னன்னா நிறைய வாசிக்கணும். வாசிப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு இது. அந்த வாசிப்பு தளத்துல இருந்தால் நம்ம அந்த அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். ஆனால் அந்த இப்போ இங்கே தூத்துக்குடி அப்படின்னு எடுத்துட்டா தூத்துக்குடியிலே நிறைய எழுத்தாளர்கள் இருக்காங்க. தூத்துக்குடியை மையமாக வச்சு எழுதுனாங்க. தூத்துக்குடிய பகுதியை வச்சு சுற்றி வச்சு எழுதுன ஆட்கள் நிறையா இருக்காங்க. பொன்னிலனே பார்த்தீங்கன்னா அந்த கரிசல் நாவலுக்கு பிறகுதான் அவர் அறியப்படுறாரு. கரிசல் நாவல் முழுக்க நாகலாபுரம், புதூர் அந்த பகுதியில் மையமாக வச்சு எழுதின நாவல் தான். அதுக்கப்புறம் தான் அவர் அறியப்படுறாரு. அதே மாதிரி தி.க. சிவசங்கரனா இருக்கட்டும், தோமுசி ரகுநாதனா இருக்கட்டும், கீராவா இருக்கட்டும், எல்லாருமே அது நம்ம தூத்துக்குடிக்குன்னு ஒரு மண் இருக்கு, ஒரு பேர் இருக்கு. அந்த பேரை வச்சு உருவாக்கின இதை நம்ம வந்து இந்த தோழர் இன்னைக்கு நல்லா திறம்பட செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. இனி வந்து தொடர்ந்து நம்ம அந்த வேலைகளை நம்ம பயணிப்போம். நல்லா வாசிங்க. அதே மாதிரி தூத்துக்குடியில சிவசுப்பிரமணியம் இந்த இயக்கத்தில் இருந்தவர் தான். சூரங்குடி முத்தானந்தம் எழுத்தாளர் இருக்காரு, அவருமே இங்கே இருந்தவர், இப்பவும் இருக்காங்க, எப்பவும் இருந்தவங்க தான். இல்லை என்ன வகையில தொய்வு ஏற்பட்டுச்சுன்னு தெரியல. ஆனால் தோழர் இப்போ வந்து பலபடி அதை தூந்து கிடந்ததை தூக்கி நிறுத்தி நம்ம வந்து இனிமேல் வந்து இதே மாதிரியான அடுத்த நிகழ்வுகளை நம்ம சந்திப்போம். நம்ம வாசிக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இது, தூத்துக்குடியை மையமாக வச்சு எழுதின நாவல்கள் வந்து இப்போ நான் ஒரு நாவல் வேலைக்காக ஒரு நாவல் ஒன்று எழுதிக்கிட்டு இருக்கேன். அதனால நான் அந்த தூத்துக்குடியை மையமாக வச்சு ஒரு நாவல் மட்டக்கடைன்னு இருக்குல்ல, மட்டக்கடையை மையமாக வச்சு சந்தின்னு ஒருத்தர் நாவல் எழுதியிருக்காரு. சிறுவர் கணேசன் தெரியுமில்ல, உப்புவயலை விட சந்தின்னு ஒரு நாவல் இருக்கு. உப்புவயல் பேசப்பட்ட நாவல் தான். உப்புவயல் அருமையான நாவல், அதுதான் முதல் நாவல் அவருக்கு. அது வந்து தமிழ்நாடு பரிசு வாங்கிச்ச நாவல். இந்த நாவல் தூத்துக்குடிக்காரர் தான். அதே மாதிரி வந்து சந்தின்னு ஒரு நாவல், மட்டக்கடை எப்படி தோன்றுச்சு, அருமையான நாவல், ரொம்ப சூப்பரா இருக்கும். முத்துச்சாமிங்கிற கேரக்டர் வச்சு ரொம்ப அருமையா இருப்பாரு. ஆனா அந்த மாதிரி ஆட்களை அடுத்த கூட்டங்களுக்கெல்லாம் கூப்பிடணும், வைக்கணும், அந்த மாதிரி செய்யணும். ஆமா, அந்த மாதிரி இருக்கு. வாசிப்பு வந்து நிறைய பெருக்கணும். வாசிப்பு கூட்டத்தான் நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு போவோம். அதனால நிறைய நண்பர்கள் வந்திருக்கீங்க. நல்லா கவிதை படிங்க, நல்ல கவிதை வாசிங்க, நிறைய வாசிப்பு ஏற்படணும். வாசிப்பு ஏற்படத்தான் நம்ம வந்து அடுத்த கட்டங்களுக்கு நகர்ந்து போக முடியும். அதனால எனக்கு இந்த வாய்ப்பு உங்களால கிடைச்சது ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. நம்ம வந்து நிறைய எழுதிக்கிட்டு இருக்கோம், படிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி கூட்டங்களுக்கு வந்து சந்திச்சா தானே ஒரு பகிர்வு கிடைக்கும். அதனால நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்து கொடுத்த நம்ம தோழர்களுக்கும், மற்றபடி ரவி என்ன மாரிமுத்து தோழருக்கும் நன்றி. மகிழ்ச்சி தோழர்.